சார் ரகுநாதன் சார், வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இப்போது இந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது. நாட்டின் நிதிநிலை அறிக்கை தொடர்பாக நமது தொழில்துறை மற்றும் உற்பத்தி துறை இது தொடர்பாக நீங்கள் இப்போது தொழில்துறையினர் எதிர்பார்க்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் என்ன? அதாவது ஜிஎஸ்டி வரி விதிப்பு மற்றும் பல்வேறு விதமான அந்த நேரடி வரி, மறைமுக வரி விதிப்புகளால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன, என்னென்ன எதிர்பார்ப்புகள் உங்களிடம் தற்போது இருக்கின்றன, அதை நீங்கள் மக்கள் இந்த பட்ஜெட் தொடர்பாக சொல்லலாம் சார். வணக்கம் கண்ணன். இந்த இடைக்கால பட்ஜெட் அப்படின்னு நம்ம சொல்றோமே தவிர இதுவும் ஒரு பட்ஜெட் தான். நிச்சயமாக இதில் இன்றைய தேதியில் இருக்கக்கூடிய பொருளாதார அறிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டும். தாக்கல் செய்யப்படவில்லை. அத தாக்கப்படாதது ஒரு டாக்டருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்கிறத தள்ளி போடுற மாதிரி. ஒரு டெஸ்டுக்கு நம்ம போயிட்டு அந்த டெஸ்ட் ரிசல்ட் 3 மாசம் கழிச்சு கொடுத்தாக்க அந்த டெஸ்டுக்கு பதிலே இல்லை. நிச்சயமாக அந்த பொருளாதார அறிக்கை இன்று தாக்கப்பட்டிருந்தால் மட்டுமே நாடு எந்த நிலையில இருக்கு, எந்த பாதையில சென்றுகிட்டு இருக்கு, உண்மையான பிரச்சனைகள் என்ன, தீவிரமான பிரச்சனைகள் என்ன, அதி தீவிரமான பிரச்சனைகள் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். ஒண்ணு. இரண்டாவது சில விஷயங்கள், அதாவது நான் ஒரு பொருளாதார நிபுணராக அதை பார்க்காம, ஒரு எஜுகேட்டட் ஆடிட்டராக அதை பார்க்காம, நான் ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிள்லயும் நான் அதை பார்க்காம ஒரு காமன் மேனா நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு என்ன தேவை, ஒரு பட்ஜெட்ல இருந்து என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த காலங்கள்ல ஒரு கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக தனிப்பட்ட மனிதனுடைய வருவாய் செலவினங்கள் அதிகமாயிட்டே வருது. இன்ஃபிளேஷன் ஒரு பக்கத்துல அதிகமாயிருச்சு, வேலை வாய்ப்பு, வேலை குறைப்பு, வேலை இன்மை, சம்பளம் குறைப்பு, இதுவும் ஒரு பக்கத்துல அதிகமாயிருச்சு. நிறைய பேர் இந்த பட்ஜெட்னா டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ் மட்டும் தான் சொல்றாங்க. அதாவது முக்கியமாக கேட்கறது இன்கம் டாக்ஸ் ரிபேட்ஸ். பட் இன்கம் டாக்ஸ் தகவலை நீங்க பார்க்கணும். அதாவது கடந்த ஆண்டு இன்கம் டாக்ஸ் ஐடிஆர் சப்மிஷன்ல இந்தியா மிக அதிக அளவுல 8.5 கோடி பேர் இன்கம் டாக்ஸை தாக்கல் செய்திருக்கிறார்கள்னு ஒரு பக்கம் சொல்றோம். ஆனா மறுபக்கம் நம்ம பார்க்க வேண்டிய தகவல் என்ன அப்படின்னா, 6.65 கோடி மக்கள், தனிப்பட்ட நபர்கள் இன்கம் டாக்ஸ தாக்கல் செஞ்சிருக்காங்க. இது 6.3% அடல்ட் பாப்புலேஷன் மட்டும்தான். அதுலயும் கிட்டத்தட்ட 70% பேர் எந்த விதமான கட்டணமும் வரியும் அரசுக்கு செலுத்தவில்லை. அவர்கள் தாக்கல் செய்ததனுடைய காரணம் பிடித்த வரியை திரும்ப பெறுவதற்காக, டிடிஎஸ் என்ற பெயர்ல அவர்களுக்கு பிடித்ததை திரும்ப பெறுவதற்காக. அப்போ ஒரு பட்ஜெட் இந்த ஒரு 3-4% மக்களுக்காக மட்டுமே இருக்கக்கூடாது. ஒரு சாமானியனுக்கு சேர்ந்த ஒரு பட்ஜெட்டாக இருக்க வேண்டும். பர் கேபிட்டா ஜிடிபில வளர்ந்துகிட்டே வரோம், கூடிய விரைவில் 5 ட்ரில்லியன் ஆக மாறி விடுவோம் நம்ம சொல்றோம். இன்னொரு பக்கத்துல இன்னொரு தகவலை சொல்றேன். பர் கேபிட்டா இன்கம் வர்சஸ் ஜிடிபியை பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு கட்டத்துல இந்தியா இருக்கு. அதாவது அமெரிக்கால ஜிடிபியினுடைய பர் கேபிட்டா $76,000. இதை எப்படி எடுக்கிறோம்னா, நாட்டினுடைய ஜிடிபியை எடுத்து அதுல இருந்து மக்கள் தொகையை கழிச்சிட்டோம்னா வர்றது. அமெரிக்காவினுடைய ஜிடிபி $76,000, இந்தியாவினுடைய ஜிடிபி $2,300. எங்க இருக்கும் பாருங்க. இந்தோனேஷியா இந்தோனேஷியா $4,800. அப்போ மக்களுடைய வாழ்வாதாரம் வளர்கிறதா, மக்களுடைய வாழ்க்கை முறை செழிப்படைகிறதான்னு பார்த்தாக்க மிகப்பெரிய கேள்விக்குறி வருது. இன்னொன்னு பார்க்கணும் நம்ம கண்ணன். இன்றே இப்போ உங்க டிவிலேயே நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம், 10,000 தொழிலாளர்கள் இந்தியாவிலிருந்து வேலை வாய்ப்பிற்காக இஸ்ரேல் அனுப்பி வைக்கப்பட்டனர் நேத்துன்னு. பாக்குறோமா இல்லையா? கண்ணுல வருத்தம் வருதா? அங்க சென்று வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுடைய அம்மாவாகவோ அப்பாவாகவோ நீங்கள் இருந்தால் பையனை எந்த இடத்துக்கு அனுப்புறீங்க? இஸ்ரேல்ல போர் தீவிரம், போர் நடந்துட்டு அங்க இருந்து 10,000 பேர், அதான் பெரிய இதா இருக்கு. வேலை வாய்ப்புங்கிறது அந்த அளவுக்கு ஒரு எங்க அனுப்புறோமோ நம்ம இந்த மக்களை காவு கொடுக்க அனுப்புகிறோம். அத மாதிரி போக தயாராக இங்க இருக்காங்கன்னா என்ன விஷயம்?
இந்த நாட்டிலே அவர்கள் வாழ்வதற்கு உண்டான வாழ்வாதாரம் இல்லை என்பது தானே சொல்லுது. அப்போ என்ன பட்ஜெட் நம்ம போட்டா என்ன, எந்த அளவுக்கு நீங்க ஜிஎஸ்டி உயர்த்தி கொண்டே போனால் என்ன, அல்லது எந்த அளவுக்கு உங்களுடைய வாங்கும் கடன், அதை அடுத்ததாக நான் சொல்லணும்னு ஆசைப்படுறது, இந்தியாவினுடைய கடனை பார்த்தீர்கள் என்றால் எந்த அளவிற்கு வளர்ந்திருக்குன்னு நான் சொல்றேன். 2014 மார்ச்ல பட்ஜெட்ல சொன்னது இந்தியாவின் கடன் 55 லட்சம் கோடி. அதே 2003 மார்ச்ல 1,70,000 கோடி. 3 மடங்கு நாட்டினுடைய கடன் வளர்ந்திருக்கு. அனைத்து மாநிலங்களும் கடன்ல மூழ்கிட்டு இருக்கு. தனிப்பட்ட நபர்கள் கடன்ல மூழ்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒரு ஃபேமிலியை நடத்துறவங்களுக்கு கடன்ல தான் மூழ்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ மொத்த ஜனங்களும் இந்தியாவில இருக்கக்கூடிய 140 கோடி ஜனங்களும் தனிப்பட்ட ஃபேமிலி ஆகட்டும் அல்லது அரசுகள், மாநில அரசாகட்டும் அல்லது மத்திய அரசாகட்டும், இதுல பயணப்பட்டு இருக்கிறோம்னா கடன்ல பயன்பட்டு இருக்கிறோம். இது எப்படி ஒரு செழிப்பான ஒரு நாடு என்று நம்ம மார்த்தட்ட முடியும்? இது எப்படி ஒரு வளர்ந்த ஒரு பொருளாதாரம்னு நம்ம சொல்ல முடியும்? ஒரு குறிப்பிட்ட 3% பேருடைய வளர்ச்சிக்காக, ஒரு K-shaped ரெக்கவரிக்காக, புவர் பிகமிங் புவரர், மிடில் இன்கம் இஸ் பிகமிங் புவரர், ரிச்சர் பிகம்ஸ் ரிச்சஸ்ட், இதுதானே பார்க்கிறோம். அப்ப இந்த பட்ஜெட்டில் இதை அணுக வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும். நான் உங்களுக்கு எவ்வளவு கடன்ல இருக்கும்னு சொன்னேன் இல்லையா கண்ணன்? போன வருடத்தினுடைய பட்ஜெட்டை நீங்க பார்க்கணும். அந்த பட்ஜெட்ல என்ன தெரியுமா முக்கியமான தகவல்? அதாவது பட்ஜெட் என்பது என்ன? வருமானம் மற்றும் செலவை சார்ந்தது தானே. அந்த செலவுல கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி இன்ட்ரெஸ்டுக்காக நம்ம கொடுத்திருக்கோம். 11 லட்சம் கோடி இன்ட்ரெஸ்ட் மட்டுமே, வட்டி மட்டுமே, இன்ட்ரெஸ்ட் வட்டி மட்டுமே 11 லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டிருச்சு. இதே சோசியல் இதுக்காக நம்ம அலோகேஷன் 55,000 கோடி. அர்பன் டெவலப்மெண்ட்டுக்கு 76,000 கோடி. வட்டிக்கு 11 லட்சம். அடுத்து மிகப்பெரிய அளவுல அலோகேஷன் டிஃபென்ஸ் 4.5 லட்சம் கோடி. நீங்க பார்க்கணும் இதெல்லாம். இது 4.5 லட்சம் கோடி. அப்ப மொத்தம் சேர்ந்து கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடி நாட்டு மக்களுக்கு தேவையா? இதை எப்படி குறைக்கிறதுன்றதானே நம்ம கவலை இருக்கணும். ஒரு பக்கத்துல ரங்கநாதன் சார், ஒரே ஒரு கேள்விதான் இது. நமக்கு இந்த காலமாகவே நம்ம அந்த நிதிநிலை அறிக்கை தொடர்பான விவாதங்கள் தொடர்ச்சியா ஊடகங்கள்லயும் மற்றும் பல்வேறு தரப்புலையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது, தொழில்துறை சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆனால் நீங்கள் கூறியது போல ஒரு 3% மக்களுக்காகத்தான் இந்த நாட்டின் நிதிநிலை அறிக்கையே தயாரிக்கப்படுகிறதோ என்ற சந்தேகம் நீங்கள் கூறிய அந்த புள்ளி விவரங்கள் மூலமாக தெரிகிறது. அமெரிக்கா, இந்தோனேசியாவுக்கு விட, அமெரிக்காவை வளர்ந்த நாடு என்று நம்ம ஒதுக்கினாலும் கூட இந்தோனேசியாவை விட நம்மளோட ஜிடிபி இந்த வளர்ச்சி விகிதம் அது குறைவாக இருக்குது என்று கூறினீர்கள். மற்றொன்று 11 லட்சம் கோடி வட்டிக்கு செலுத்துகிறோம். ஆனால் சமூக பாதுகாப்பு திட்டத்திற்கு சில ஆயிரம் கோடி தான் நம்ம ஒதுக்கீடு செய்தோம். இதே போல கல்வி, சுகாதாரம், அதாவது நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு செலவு மற்றும் ஒரு சாமானியன் வேலைக்கு போவதே எதுக்குன்னா அந்த உணவு மற்றும் இந்த உணவு, உடை மற்றும் அந்த கல்வி, அதற்கு அதிகபட்ச, அதற்கு அடுத்து அதிக செலவு வைப்பது மருத்துவம். இந்த 4 தேவைகளுக்கும் கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்வதில் ஒரு அரசாங்கத்துக்கு என்ன சிக்கல் இருக்கிறது சார்? தொழில்துறையினருக்கும் மற்ற தரப்பினருக்கும் அவர்கள் பல லட்சம் கோடிகளை ஒதுக்கும் போது இந்த பெரும்பான்மையாக உள்ள அந்த சாமானிய மக்களுக்கான அந்த சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கு சில ஆயிரம் கோடிகளை மட்டுமே ஒதுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏன் ஏற்படுது? நீங்க அது ஒரு ஆடிட்டராகவோ மற்றபடி ஒரு சமூக ஆர்வலராகவோ அல்லது ஒரு பொருளாதார நிபுணராகவோ அந்த கருத்தை நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இல்ல, அதாவது சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும், சட்டியில இல்ல. அகப்பையில வர்றது அப்ப என்ன இருக்குதோ அதை பிரிச்சு கொடுக்க. நான் சொன்ன மாதிரி ஃபுட் சப்சிடிய பாத்தீங்கன்னா 2 லட்சம் கோடி. நம்ம ஏன் ஃபுட் சப்சிடி கொடுக்கிறோம்? மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து பிலோ பாவர்ட்டி லைன் இருக்கிறவங்களுக்காக ஃபுட் சப்சிடி கொடுக்கிறோம். கண்டினியூஸா இதையே கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு பதிலா அவங்க வாழ்வாதாரம் உயர பார்க்கணும். அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு பாடுபடுறது யாரு? சிறு குறு தொழில் முனைபவர்கள்.
குறிப்பாக சொல்லணும்னா ட்ரேடர்ஸும் தொழில் பண்றவங்களுக்கு தான் அவர்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறது அவங்க தான், வருமானம் உற்பத்தி அதிகரிக்கிறது அவங்க தான் மெயின் கோரா. அவர்கள் இருவருமே அரசினுடைய ரடார்ல வரல. ஏன்னா அவர்கள் எதுவும் வரி செலுத்துறது இல்ல, டைரக்ட் டாக்ஸ்ல அவர்கள் வரமாட்டார்கள். அதே நேரத்துல அவர்களது தேவை உணரப்படவில்லை. அப்ப யார் எனக்கு வரி கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு தான் நான் சலுகை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மனப்பாங்க பாக்குறோம். இதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்ப அக்ரிகல்ச்சர் இருக்குன்னா அக்ரிகல்ச்சரை ஒரு முக்கியமான தேவையாக பிரையாரிட்டி செக்டராக பார்க்கிறோம். நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, நாட்டினுடைய தேவைக்கு அக்ரிகல்ச்சர் செக்டர் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்றதுல மாறுதல் கருத்து யாருக்குமே இருக்க முடியாது. அதே மாதிரி தான் ஒரு ட்ரேடர் நிறுவனத்தையும் ஒரு தொழில் செய்பவர்களையும் நாட்டின் கண்களாக பாவிக்க வேண்டிய தருணம் இது. வெறும் வாயால் மட்டும் அவர்கள் நாட்டின் முதுகெலும்பு என்று சொல்லாமல் அவர்களது தேவை இன்று உணரக்கூடிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம். ஒரு ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு நீங்க சொல்றது கிட்டத்தட்ட ஒரு 4.5 to 5 கோடி மக்கள் தான் வேலை செய்பவர்கள். இன்ஃபார்மல் செக்டர் அப்படின்றது கிட்டத்தட்ட 23 கோடி. அவர்களது வாழ்வாதாரத்திற்கு என்ன செக்யூரிட்டி நம்ம வச்சிருக்கோம் பார்க்கணும். இப்போ 15,000 ரூபாய் வரை சம்பளம் வாங்குவவர்களுக்கு ப்ராவிடன்ட் ஃபண்ட் இருக்கு, பிஎஃப் இருக்கு, இஎஸ்ஐ இருக்கு. அதற்கு மேல வாங்குறவங்களுக்கு என்ன இருக்கு? அல்லது அந்த பிராக்கெட் 20 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனியில் இல்லாதவர்களுக்கு என்ன இருக்கு? அல்லது கிக் எம்ப்ளாய்மெண்ட் பண்றவங்களுக்கு என்ன இருக்கு? ஒரு ஓலா டிரைவருக்கும் ஊபர் டிரைவருக்கும் என்ன பாதுகாப்பு வாழ்க்கையில இருக்கு? ஒரு ஸ்விக்கி டெலிவரி பர்சனுக்கு என்ன? இதெல்லாம் யோசிக்க வேண்டும். அதாவது நாடு இன்றைய காலகட்டத்துல போன ஆண்டு இருந்த பட்ஜெட்டுக்கும் இந்த ஆண்டு இருக்கிற பட்ஜெட்டுக்கும் வித்தியாசம். இந்த ஆண்டு நம்ம சைனாவை தாண்டி போயிட்டோம் பாப்புலேஷன். அப்போ பாப்புலேஷனுடைய வளர்ச்சி எக்ஸ்போனென்ஷியலா இருக்கும் பொழுது அதற்கு தேவையான கட்டமைப்புகளை இப்பவே பண்ணிருக்கணும். ஏற்கனவே கடந்த 10 ஆண்டுகள்ல அதை நோக்கி நம்ம பயணப்பட்டிருக்கணும். அதைத்தான் ரகுநாதர், உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக்கு ஒண்ணுமே செயல்படலன்னு சொல்றீங்களா சார்? ஏன்னா பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்திருக்காங்களா? நிறைய எக்ஸ்பிரஸ் வே திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள், புதிய விமான நிலையங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திருக்காங்களா சார்? அது ஒரேடியா அதை பண்ணவே இல்லைன்னு சொல்ல முடியுமா 10 ஆண்டுகள்ல? மறுபடியும் இல்ல கண்ணன், நான் பண்ணவே இல்லைன்னு எப்பவுமே நான் சொல்லல. நான் சொன்னேன் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு தேவையானதை பண்ணலன்னு தான் சொன்னேன். யார் வரி கட்டவில்லையோ அவர்களுக்கு தேவையானதை நம்ம பார்வை செலுத்தவில்லைன்னு தான் சொன்னேன். இப்போ விமானத்துல பயணம் செலுத்துறவங்க யாரு? பயணம் செலுத்துறது யாரு? அந்த வரி கட்டுற பிராக்கெட்ல வருவாங்க. கரெக்டா இல்லையா? அப்ப அவங்களுக்கு கட்டமைப்பை யார் பெரிய நெடுஞ்சாலையில போறவங்க யாரு? கார் வைத்துக் கொள்வார்கள். கார் வைத்துக் கொள்வார்கள் எல்லாருமே பொருளாதாரத்துல அடிப்படையில முன்னேறிட்டாங்கன்னு எடுத்துக்க முடியுமா? இந்த கட்டமைப்புகள் தேவைதான். இது ஒரு புறம் நடந்து கொண்டே இருக்கும். அதுல மாறுதல் இல்லை. இப்ப ரூரல் டெவலப்மெண்ட பத்தி பேசுறோம். பென்ஷன் பாத்தீங்கன்னா 2.5 லட்சம் கோடி பென்ஷனுக்கு போகுது. நீங்க இன்ட்ரெஸ்ட், டிஃபென்ஸ், பென்ஷன், ஃபுட் சப்சிடியை எடுத்துக்கிட்டீங்கனாலே உங்களுடைய மொத்த வருவாயில் கிட்டத்தட்ட அனைத்துமே இதுக்கு போயிடுச்சு. இதற்கு மேல நீங்க பண்றது எல்லாமே கடன் வாங்கி தான் பண்றீங்க. நீங்க எனர்ஜி எடுத்துக்கங்க, இன்கம் டெலிகாம் எடுத்துக்கங்க, ஃபெர்டிலைசர் சப்சிடி எடுத்துக்கங்க, அல்லது ஹோம் அஃபேர்ஸ் எடுத்துக்கங்க, எல்லாமே அதுக்கு தான் போகுது. நேர்மையான ஆட்சி இப்ப இருக்கலாம், அதுல மாறுதல் இல்லை. உண்மையாக மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கலாம். ஆனால் யாருக்கு சென்றடைய வேண்டும் என்ற ஒரு குறிக்கோள் இருக்கிறதா என்றால் இன்றைக்கு அதில் கவனம் செலுத்த வேண்டிய நிலை வந்துருச்சுன்னு சொல்றேன். இப்ப இஸ்ரேலுக்கு 10,000 பேர் அல்லது 1 லட்சம் பேரை வேலைக்கு எடுக்கிறாங்கன்றது ஒரு அலாரம் பெல்லு மாதிரி.